பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எபிரெயர் 10வது அதிகாரம் 36வது வசனம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கிறது. அநேக வாக்குத்தத்தங்களை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த வாக்குத்தத்தங்கள் ஏன் நம் வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தத்தை பிரைஸ் தி லார்ட் நம்ம வாழ்க்கையில் சுதந்திரித்து கொள்வதற்கு நமக்கு ஒன்று தேவை. வேதம் சொல்லுகிறது, பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. லூக்கா 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். பொறுமையினால் காத்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு பொறுமையே இல்லைங்க. உடனே எல்லா காரியங்களும் நடக்கணும்னு நினைக்கிறோம், உடனே சரியாயின்னு நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பொறுமையாய் இருங்கள். எபிரெயர் 12:1 சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் என்ன செய்யணுமா? பொறுமையாய் ஓட கடவோம். நீங்கள் பொறுமையாய் ஓடினாதான் உங்கள் ஓட்டத்தை முடிக்க முடியும். பாருங்கள், நீங்கள் அவசரப்படுகிறதுனால அந்த காரியத்தில் ஜெயத்தை நீங்கள் பார்க்க முடிகிறதில்ல. நீங்கள் தோல்வியை சந்திக்கிறீர்கள். இந்த காலவேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு பேசுகிற காரியம், பொறுமையாய் இருங்கள். வேதத்தை கவனித்து பார்க்கும்போது எபிரெயர் 6வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்பீங்க அப்படின்னா, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். எங்க ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்த ஆசீர்வாதத்திற்காக அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் காத்திருந்தானாம். பிரைஸ் தி லார்ட். அவன் பொறுமையாய் காத்திருந்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவன் என்ன செய்தான்? பெற்றுக்கொண்டான். இந்த கால வேளையில் தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரா? அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருக்கிறதா? வாக்குத்தத்தத்தை குறித்து சந்தேகப்படாதீங்க. ரோமர் 4வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாய் என்ன செய்யல? சந்தேகப்படல. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. இந்த கால வேளையில் நான் சொல்லுவேன்,
உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் அந்த வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. சொல்லுவேன், நிச்சயமா தேவன் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுங்க. செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, தேவனால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களெல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அது எங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறட்டும்பா. வாக்குத்தத்தங்களுக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவர்கள் நம்புகிற காரியத்தில் ஜெயம் உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.